குட்டிப்புலி கூட்டம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் எப்படி தமிழ்நாட்டு உளவுத்துறையின் சதி திட்டத்தை வீழ்த்தினாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 27ஆம் தேதி தளபதி விழுப்புரத்தில் தன்னோட மாநாடை சீரும் சிறப்புமாக முடித்தாங்க. இதை பார்த்து பல கட்சிகள் நடுங்கி போயிருக்காங்க. விசிக முதல் ஆளுங்கட்சியான திமுக வரை நடுங்கி போயிருக்காங்க. இதில் தளபதி விஜய் சொன்ன ஒரு அணுகுண்டு தான் இப்போ பெரிய பூகம்பமாக வெடிச்சிருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் அவர் நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு விடுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது முதல்ல விசிகாப்பிலேருந்து பல சலசலப்புகள் திமுக தரப்புலேருந்து பல சலசலப்புகள் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்க போகிறதாகவும், அதில் தாவேகாவின் தலைவர் தளபதி விஜய் 80 இடங்கள் கேட்டிருக்காரு, அவர் டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி ஒரு வதந்தி பரவுச்சு. இது நாளடைவில் என்னாச்சுன்னா, தினமலர் போன்ற நாளிதழ்கள்லையும் வெளியிட்டாங்க. இது என்ன உள்நோக்கத்தோடு வெளியிட்டப்பட்ட செய்தினா, விஜய் ஒரு மாட்டு சக்தியாக வந்துட்டுருக்காரு. ஆனால் இப்படி நம்ம ஒரு வதந்தியை பரப்புகிறப்போ அவர் ஜஸ்ட் ஒரு ஒரு காசுக்காகவோ இல்லை ஒரு டெப்யூட்டி சிஎம்ங்கிற பதவிக்காகவோ ஆள் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து இன்னும் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் இருக்குது. தாவேக்கான்ற ஒரு மாற்று சக்தி வரலன்றதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வதந்தியாக இவங்க பரப்பப்பட்டது தான் அது. இது திமுகலேருந்தும் தமிழக உளவுத்துறையாலும் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அது முதல்ல யூடியூப் சேனல்ஸ் மூலமாக பரப்புனாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் நாளிதழ்கள் மூலமாகவும் பரப்ப ஆரம்பித்தாங்க. இதை முறியடிக்கிற விதமாக இன்னைக்கு காலையில் தாவேக்கா அப்டேட்ஸ்ன்ற ட்விட்டர் தளத்தில் உள்ள ஒரு ஐடியில் ஆனந்த் அவங்க தளபதி சார்பாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கலை, அது முற்றிலும் தவறானது, நாங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோன்றதை திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இது மூலமாக தலைவர் விஜய் தமிழக உளவுத்துறையின் இந்த சதித்திட்டத்தை முறியடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கும். அது கூட வர கூட்டணி ஆட்சிகள் தாவேக்கா தலைமையில் கூட்டணி ஆட்சிகள் அமையுமே தவிர, தாவேக்கா எந்த கட்சி கூடயும் போய் எங்களுக்கு ஒரு 40 சீட்டு தாங்க 80 சீட்டு தாங்கன்று போய் நிற்காதுன்றதை திட்டவட்டமாக இந்த போஸ்ட் மூலம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தாவேக்கா மற்றும் தளபதி பற்றிய அரசியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.